إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني قال رسول الله صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ஜும்ஆ தினத்தில் உன்னத இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அருட்கொடைகளை எடுத்துக்கொண்டால் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஏராளம் ஏராளம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்றதுமே நம்முடைய உள்ளத்தில் தோன்றுவது, அல்லாஹ்விடத்திலே நாம் சில பிரார்த்தனைகளை செய்கின்றோம், அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்கின்றோம். துஆவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான். ஆக இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. இது மட்டுமல்ல, எத்தனையோ அருட்கொடைகளை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். நாம் இந்த உடலை, உடலினுடைய அமைப்பை, இந்த அழகான வடிவத்தை, உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளை, பேசக்கூடிய நாவை, பார்க்கக்கூடிய கண்களை, கேட்கக்கூடிய காதுகளை, பிடிக்கக்கூடிய கைகளை, நடக்கக்கூடிய கால்களை, சிந்திக்கக்கூடிய அறிவை, மூளையை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு அவன் தரவில்லை, அவனாகவே வழங்கி இருக்கின்றான். நமக்கு பலனளிக்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் வானங்களையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் இன்னொரு படைப்புகளையும் மரம் செடி கொடி போன்ற படைப்புகள், கால்நடைகள், இவை அனைத்தையும் நாம் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரவில்லை, அவனாகவே நமக்கு வழங்கி இருக்கின்றான். சுவாசிக்கக்கூடிய காற்றை நாம் கேட்டு அல்லாஹ் தரவில்லை, அவனாகவே நமக்கு வழங்கி இருக்கின்றான். இப்படி அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நாம் பார்த்தோம் என்றால் ஒன்றல்ல இரண்டல்ல வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு எல்லா மனிதர்களுக்கும், அவனை ஏற்றிருந்தாலும் ஏற்காவிட்டாலும், முஃமின்களாக இருந்தாலும் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைவருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு
சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிஅமத்துக்களை வழங்கி இருக்கின்றான், அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை எது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகள், நம்முடைய இதயம், நம்முடைய மூளை புத்தி சுவாதீனம் இல்லாமல் நல்லபடியாக ஆக்கி இருக்கின்றானே, இது மட்டுமா நமக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை? அல்லது அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்குகின்றான், இதுவா மிகப்பெரிய அருட்கொடை? இவைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடை எது தெரியுமா? அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான். இது அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கவில்லை. அல்லாஹ் அக்பர். ஒருவனிடத்திலே செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் உலகத்திலே வாழ்ந்து விடலாம். ஒருவனுடைய உடலிலே குறை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உலகத்திலே வாழ்ந்து விடலாம். ஒருவனிடத்திலே ஆரோக்கியம் இருந்தாலும் நோய் இருந்தாலும் உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை கழிந்துவிடும். ஒருவனுடைய மூளை நல்லபடியாக இருந்தாலும் பேதலித்திருந்தாலும் அவர்களும் உலகத்திலே வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் மறுமை வெற்றி என்பது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருட்கொடையான இந்த இஸ்லாம் கிடைக்கின்றதோ அதுதான் அல்லாஹ் அவனுக்கு மறுமையினுடைய வெற்றியாக ஆக்குகின்றான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 19வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். அதே 3வது அத்தியாயம் 19வது வசனத்தில் 85வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மதத்தை பின்பற்றுகின்றாரோ, வேறு ஒரு வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்கின்றாரோ, ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிடமிருந்து அதனை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், இது மட்டுமல்ல மறுமை நாளில் அவர் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் அக்பர். யார் இஸ்லாத்தை விட்டு வேறொரு வழியை பின்பற்றுகின்றாரோ மறுமையில் அவருக்கு வெற்றி என்பதில்லை. உலகத்திலே அவருக்கு வழங்கப்பட்ட எல்லா நியமத்துக்களும் துச்சமாக ஆகிவிடும். மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அருட்கொடையான இந்த இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றானே, நாம் கேட்காமலேயே நமக்கு வழங்கி இருக்கின்றானே, அல்லாஹ்விற்காக நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்தினோம்? உலகத்திலே ஒருவர் பொருளாதார உதவி செய்து விட்டார், அல்லது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்லுவதற்கு காரிலே அவர் டிராப் செய்து விட்டால், அவர் கொண்டு போய் விட்டு விட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே அவரை எப்பொழுதுமே நினைவு கூறுவோம். அடிக்கடி அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் எனக்கு இந்த உதவியை செய்தார் என்ற எண்ணம் வரும். நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். இவ்வளவு நியமத்துக்களையும் இந்த நியமத்துக்களுக்கெல்லாம் மேலான நியமத்தாக இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானே, அந்த அல்லாஹ்விற்காக நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கின்றான்? மா உரீது அன் யுத்இமூன், இவர்களை எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்று அல்லாஹ் கேட்கின்றான். பிறகு அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? நம்மிடத்திலே செல்வத்தை எதிர்பார்க்கின்றானா? பொருளாதாரத்தை எதிர்பார்க்கின்றானா? நம்முடைய உயிரை உடனடியாக இப்பொழுதே கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானா? எதுவுமே இல்லை. பிறகு அல்லாஹ் எதனை எதிர்பார்க்கின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நம்பிக்கை கொண்டால் ஈமான் கொண்டால் உங்களை வேதனை செய்து அல்லாஹ்விற்கு என்ன பலன் இருக்கின்றது? அல்லாஹ் அக்பர். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் ஈமான் கொண்டால் உங்களை வேதனை செய்து அல்லாஹ்விற்கு என்ன ஆக போகின்றது? ஆக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், நம்மிடத்தில் ஈமான் இருக்கின்றது. நாம் அனைவரும் முஃமின்களாக இருக்கின்றோம், நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். ஆக அல்லாஹ் நம்மிடத்திலே அதிகப்படியாக எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. சரி, அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்துவது? பள்ளியிலே ஒரு மூலையிலே அமர்ந்து 24 மணி நேரம் தொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அதுதான் நன்றியா? இல்லை. அல்லாஹ் நமக்கு எந்த நியமத்தை வழங்கி இருக்கின்றானோ அந்த நியமத்தை அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடுவதன் மூலமாக, பிறருக்கு அளிப்பதன் மூலமாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். எப்படி? அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான், தான தர்மம் ஜகாத் கொடுப்பதன் மூலமாக அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார். உடல் ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கின்றான், நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ்விற்கு அவர் நன்றி செலுத்துகின்றார்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்குவதற்கான தொழுவதற்கான உடல் ஆரோக்கியத்தை அவருக்கு வழங்கி இருக்கின்றான். அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் வழங்கி இருக்கின்றான். தொழுகையின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். அப்படி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே, இஸ்லாமை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே, இதை கொண்டு நாம் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது? பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதன் மூலமாக. யார் இந்த மார்க்கத்தை தெரியாமல் இருக்கின்றார்களோ, எவர்கள் இந்த மார்க்கத்தை அறியாமல் இருக்கின்றார்களோ, எவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்தினுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதன் மூலமாக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான். எல்லா மக்களிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை விட முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழக்கூடிய நம்மிடத்திலே அதிகப்படியாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது என்ன, விரும்பக்கூடியது என்ன? அதுவும் அல்லாஹ்வினுடைய பலனுக்காக இல்லை, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பலனுக்காக பிற மக்களுக்கு நாம் இதனை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். குர்ஆனை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய விருப்பமாக இதனை சொல்லவில்லை, கட்டளையாக எடுத்து கூறி இது உங்களின் மீது கடமை என்று கூறுகின்றான். 3வது அத்தியாயம் 110வது வசனத்திலே குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள், மனிதர்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். லதஅமுருன பில் மஅரூஃபி வ லதன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபல்யுபல்லிக் ஷாஹிதுல் காயிப், உங்களில் இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லட்டும், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லட்டும். எந்த அளவிற்கு என்றால் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக மிகப்பெரிய ஆலிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக கரைத்து குடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி விடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல விடுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் முழு குர்ஆன் அப்பொழுது இறங்கவில்லை, தொழுகை நோன்பினுடைய சட்டங்கள் அந்த நேரத்திலே இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்திலே அவர்களுக்கு தெரிந்ததென்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஒரே ஒரு கலிமா தான். இதை எடுத்து சொல்லுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை ஏற்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வட்டாரத்திலே தன்னுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். 6 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 6 பேரும் சஹாபாக்களாக, எப்படிப்பட்ட சஹாபாக்களாக? உலகத்திலேயே சொர்க்கத்திற்கான நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களாக, நபித்தோழர்களாக மாறுகின்றார்கள். ஆக இஸ்லாத்தை பற்றி நமக்கு எந்த அளவிற்கு தெரியுமோ அதனை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம் மீது கட்டாய கடமை. அதே நேரத்திலே நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படையாக நம்மிடத்திலே எப்படிப்பட்ட மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். 12வது அத்தியாயம் 108வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ், நபியே நீர் கூறுவீராக இது என்னுடைய பாதை. நபியே நீர் கூறுவீராக இது என்னுடைய பாதை. அத்உ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன். அலா வஸீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு, அன வமனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம், இந்த தெளிவான கொள்கையின் பக்கம் அழைக்கின்றோம். எதன் மீது இருந்து கொண்டு? தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு. இந்த மார்க்கத்தை நாம் எடுத்துச் சொல்லுகின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்றால் முதலாக இந்த மார்க்கத்தை பற்றி இது எந்த விதமான சந்தேகமும் இல்லாத தெளிவான மார்க்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டார். இங்கே எப்படி என்று அல்லாஹ் அறிந்தவர் எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே, இந்தியாவிலே பல முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இம்மதமும் சம்மதம்,
நமக்கு நம்முடைய மார்க்கம், அதுபோன்று இந்துக்களுக்கு அவர்களுடைய மதம் இருக்கின்றது, கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய மதம் இருக்கின்றது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய மதம் சரியானது, அவர்களுடைய வழிபாட்டு முறை சரியானது என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கூறும் பொழுது, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இம்மி அளவும் இந்த மார்க்கத்தின் மீது சந்தேகம் இல்லாமல் இதுதான் வெற்றிக்கான வழி, இந்த மார்க்கம் தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வழி, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நடந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியும், இல்லை என்றால் இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி அவன் நஷ்டமடைந்தவனாக வாழுவான், மறுமையிலே நரகத்திற்கு செல்லுவான் என்ற இஸ்லாமினுடைய இந்த அடிப்படையான கொள்கையை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு நாம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதே போன்று மார்க்கத்தை பற்றிய அடிப்படையான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை கூட தெரியவில்லை என்றால் நாம் முஸ்லிம் என்று சொல்வதற்கு எந்த விதமான பலனும் இல்லை, எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இஸ்லாமினுடைய அடிப்படையான கொள்கைகள் என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வால் பல தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இறந்த பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நாம் செய்த செயலுக்கேற்ப அல்லாஹ் சொர்க்கத்தையோ நரகத்தையோ வழங்குவான் என்ற இந்த அடிப்படையை நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை அல்லாஹ் எப்படி படைத்தான், நம்முடைய படைப்பு எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான வடிவிலே படைத்திருக்கின்றோம். வலக்கத் கலக்னல் இன்சான, நாம் மனிதனை படைத்திருக்கின்றோம். வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வஸ்வசாக்களையும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் ஹமல்னாஹு ஃபில் பர்ரி வல் பஹர், நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியமானவர்களாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அழகிய படைப்பாக, கண்ணியமிக்க படைப்பாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கும் பொழுது முஸ்லிம் அல்லாதவர்கள், அதிலும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மனித படைப்பை எவ்வாறு தவறான ஒரு கொள்கையை ஏற்றிருக்கின்றார்களோ அதுபோன்று நம்மில் சில முஸ்லிம்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கின்றான், மனித படைப்பு என்பது குரங்கிலிருந்து வந்தது, பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றான் என்ற கொள்கை. ஆக இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றோம், அடுத்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோம் என்றால் அலா வஸீரா, தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு இது போன்ற தவறான கொள்கைகளில் இருந்து விலகி நம்மை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான், நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன, உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், மறுமையிலே நாம் எப்படி இருப்போம் என்ற அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நாம் முன் வர வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தூய்மையான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது நம் மீது கட்டாய கடமை. வெறுமனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கிவிட்டு அதோடு நிற்கவில்லை சகோதரர்களே. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை நமக்கு கடமையாக்கிவிட்டு செய்தால் உங்களுக்கு அதற்குண்டான கூலியை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் அக்பர். தமிழிலே ஒரு பழமொழி கூறுவார்கள், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கடமையை செய் பலனை எதிர்பார். எங்கே? உலகத்திலா? இல்லை, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நீ பலனை எதிர்பார். அல்லாஹ் அதற்குண்டான கூலியை உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா அன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், அல்லாஹ் உன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்தால் கைருல் லக மின் ஹுமுரின் நஅம், அது பல சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. எந்த அளவிற்கு? மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கைருல் லக மினத் துன்யா வ மா ஃபீஹா, உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களை விடவும் அது சிறந்தது. அல்லாஹ் அக்பர். எத்தனை பேருக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தார், அவனுடைய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி, யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகின்றாரோ அதனை செய்யக்கூடியவருடைய கூலியும் இவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆக ஒருவருக்கு நாம்
இஸ்லாத்திற்கான வழியை காண்பித்து நம் மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர் வழியை காண்பித்து விட்டான் என்றால் அவர் எப்பொழுது வரை அமல் செய்து கொண்டு இருப்பாரோ, எவ்வளவு தொழுவாரோ, நோன்பு வைப்பாரோ, அவர் யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவாரோ, அவருடைய சந்ததிகள் எப்பொழுது வரை பெருகிக் கொண்டிருக்குமோ அப்பொழுது வரை அவருடைய நன்மை நமக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதைவிட வேற என்ன வேண்டும்? அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதருக்கு நாம் நேர்வழியை காட்டினார், நேர்வழிக்கான வழியை நாம் காட்டிவிட்டோம் என்றால், நம் மூலமாக அல்லாஹ் ஒருவர் மனிதனுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டான் என்றால், நம்முடைய மறுமையின் ஈடேற்றத்திற்கு இதுவே போதுமானது எனும் பொழுது அதிலே நாம் கவனமற்று இருப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிஅமத் இஸ்லாத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொண்டால், மரணிக்கும் பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களாக நாம் மரணித்து விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நிஅமத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றானே, அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, நம்முடன் பணிபுரியக்கூடியவர்களுக்கு, நம்முடன் ரூம்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, இங்கும் சரி நாம் ஊருக்கு சென்று விட்டாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டு இந்த சத்திய மார்க்கத்திலே உறுதியாக இருந்து இந்த மார்க்கம் மட்டுமே உண்மை என்பதை உணர்ந்து இதனை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமுன் வ ரഊஃபுன் வ ரப்புன் ஹலீம். إن الحمد لله ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையை நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். இதை நாம் செய்தால் அல்லாஹ் இதற்கான மிகப்பெரிய கூலியை நமக்கு கொடுப்பான். செய்யவில்லை என்றால், அல்லாஹ் நம்மீது சுமத்திய இந்த கடமையை நாம் செய்யவில்லை என்றால், சரி நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை என்று அல்லாஹ் அமைதியாக இருந்து விடுவானா? இல்லை. முஃமின்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை நாம் ஏற்று இருந்தாலும், 5 நேரம் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜகாத் கொடுத்தாலும், ஹஜ் உம்ரா செய்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நம்மை தண்டிப்பான் என்று குர்ஆனிலே எடுத்து கூறுகின்றான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அல்லாஹ் தண்டிப்பான் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 38வது அத்தியாயம் 47வது அத்தியாயம் 38வது வசனத்திலே கூறுகின்றான், வைந்த தவல்லவ் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும். நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். சும்மலாய கூனு அம்சாலக்கும், பிறகு அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். வரலாற்றிலே இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே உலகளாவிய அளவிலும் சரி, நம்முடைய தமிழகத்திலும் சரி, அல்லது இங்கும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பரம்பரை முஸ்லிம்களை விட அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டுகின்றான், நீங்கள் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் உங்களை போக்கிவிட்டு நான் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உலக மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுவார்கள். இஸ்லாமினுடைய நியதி என்ன? அல் இஸ்லாமு யஅலு வ லா யுஅலா. இஸ்லாம் எப்பொழுதுமே உயர்ந்துதான் இருக்கும், தாழ்ந்து விடாது. அல்லாஹ் இதனை உயர்த்துவான், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி நாம் அதனை செய்யவில்லை என்றால் நம்மை போக்கிவிட்டு நம்முடைய இடத்திலே வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனை உலகளாவிய அளவிலே டாக்டர் பிலால் பிலிப்ஸாக இருக்கட்டும், அல்லது யூசுப் எஸ்டட்டாக இருக்கட்டும், ஹுசைன் ஈயாக இருக்கட்டும், இது போன்று ஏராளமான தாய்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால்
இப்பொழுது மறைந்த டாக்டர் அப்துல்லா பெரியதாசனாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் வித்தபித்து சுவாமிஜி ஆனந்தா இந்நாள் முஹிபுல்லாவாக இருக்கட்டும், முன்னாள் சினிமா நடிகர் திலீப் குமார் இந்நாள் அமீருதீனாக இருக்கட்டும், பலரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு நேர்வழியை கொடுத்த பிறகு இவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களிடத்தில் செல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கும் நீங்கள் பார்க்கலாம், எத்தனை இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர்கள் அவர்களுடைய நண்பர்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி எத்தனை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றான். இதோ பாருங்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள், இவர்கள் மூலமாக ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலை தொடர்ந்தால் சிறிது சிறிதாக நீங்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவீர்கள். இன்னும் நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனை இளைஞர்கள், எத்தனை பெண்கள் காதல் வலையிலே விழுந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தாலும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய மக்களும் அதிகம். இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அழைப்பு பணி ஒன்றே வழி. இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக இங்கிருந்து வெளியே சென்று கொண்டே இருப்போம். அல்லாஹ் புதிய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஒட்டுமொத்தமாக நம்மை அழைத்து விட்டு கொண்டு வர மாட்டான், மாறாக சிறிது சிறிதாக கொண்டு வருவான். ஆகவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடமையை உணர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட வேதனையிலிருந்தும் பாதுகாப்பானாக. நம் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் உலகில் உள்ள எல்லா முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவானாக. ஆமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعز وأجل وأتم وأكبر.